நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து தமிழில் இயல் 7 தான் பார்க்க போகிறோம். இயல் 7 பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதம் அன்றைய நாற்றாங்கால், தமிழ்நாட்டில் காந்தி, வேலு நாச்சியார், 4 வகை சொற்கள், இதுதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது பாரதம் அன்றைய நாற்றாங்கால், தாராபாரதியின் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் வந்து அடங்கியிருக்கு. ஓகேவா? நூல் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு வந்து பார்ப்போம். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. தெய்வ வள்ளுவன் தயந்த, அதாவது தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் நூலாடை. ஓகேங்களா? தேசம் உடுத்திய நூலாடை. மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை. ஓகேங்களா? காளிதாசனின் தேனிசை பாடல்கள். காளிதாசன் வந்து நார்த்தில் இருக்கக்கூடியவர். ஸோ அவரோட தேனிசை பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா காவிரி கரையில் வந்து பார்த்திங்கன்னா எதிரொலிக்க, காவிரி கரையில் எதிரொலிக்கன்னு கொடுத்துருக்காங்க. அதே கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள். கம்பன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்த்தில் இருக்கக்கூடிய கங்கை அலைகள் வந்து பார்த்திங்கன்னா இசையமைக்குதல் கொடுத்துருக்காங்க. அது கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்திருக்கும். மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும். ஓகேங்களா? ஓகே. புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கண்ணிலை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசிதீர அண்ணல் காந்தியின் சின்ன கைதறி அறத்தின் ஊன்றுகோலாக. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூல். கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஒன்றும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லும் பொருளும் வந்து என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, மெய் அப்படின்னா உண்மை, மெய்னா உண்மை, தேசம்னா நாடு, கிழக்கு வாசலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா, கிழக்கு வாசல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா, ஆடைங்கிறது திருக்குறள், மேலாடைனா மெய்யுணர்வு, காளிதாசரோட பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கங்கை கரைகள் வந்து பார்த்திங்கன்னா எதிரொலிக்குது, கம்பனோட பாட்டுக்கு கங்கை அலைகள் இசையமைக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. கன்னியாகுமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் வந்து பூத்தொடுக்கும். ஓகே, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து தாராபாரதியோட இயற்பெயர் வந்து தாராபாரதியோட இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணன். இவர் பார்த்திங்கன்னா கவி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். கவி ஞாயிறு. புதிய விடியல்கள் இதழியங்கள் கிழக்கு விரல் நுனியில் வெளிச்சம். புதிய விடியல்கள் இதழியங்கள் கிழக்கு விரல் நுனியில் வெளிச்சம். தாராபாரதியின் கவிதைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோடையது. கவி ஞாயிறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராபாரதி. அதே கவிஞரேறு பாவலர்மணி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாணிதாசன். பாவலரேறு அப்படின்னா பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா? அதை இந்த டிஃப்ரென்ஷியேட் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேசம் உடுத்திய நூலாடை வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள். காளிதாசன் இருக்கக்கூடிய நார்த்தில் இருக்கக்கூடியவர். ஸோ ஒரு பாட்டு வந்து காவேரி கரையில் வந்து எதிரொலிக்குது. கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். நூலாடை, நூல் ப்ளஸ் ஆடை, நூலாடை. ஓகேங்களா? அடுத்து எதிர் ப்ளஸ் எதிரொலிக்க. ஓகேங்களா? பாரதம் அன்றைய நாற்றாங்கால், அதாவது மோனை இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா காந்தி மொத்தம் ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் மட்டும் முக்கியமாக பார்த்துக்கணும். ஸோ சென்னைக்கு வந்து வருகை தருகிறார். எப்போன்னு பார்த்திங்கன்னா ரவுலட் சட்டம் எழுதினப்போ அதுக்கு எதிராக வந்து என்னென்ன பண்ணலாங்கிறதுக்காக ராஜாஜியோட வீட்டில் வந்து மீட்டிங் போட்டிருப்பாங்க 19 பிப்ரவரியில். அடுத்து மதுரைக்கு 1921, அது 2/19 இருக்கா, அதனால February 2 ஞாபகம் வச்சு, 2வது மாதம் ஞாபகம் வச்சோம். 1921 ஸோ இதை முழுமையிடுறதுக்கு 9 தேவை. ஸோ செப்டம்பர் மாதம் ஞாபகம் வச்சுக்கோங்க. காரைக்குடி கானாடு காத்தான், அங்கே ஒரு இதுக்கு போயிருப்பாப்புல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருப்பார் காந்தியடிகள் ஐயா அவர்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குற்றாலத்துக்கு போயிருப்பார். அப்புறம் சென்னை இலக்கிய மாநாடு 1937 நடக்கும். ஸோ இந்த இதுதான் முக்கியமான இன்சிடென்ட்ஸ். ஓகேங்களா? காந்தி அருங்காட்சியகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குது. ஓகேவா? 1919 வந்து பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகள் வந்து சென்னைக்கு வருகை தந்தார். அப்போ ரவுலட் சட்டத்தை பற்றின வந்து பார்த்திங்கன்னா ரவுலட் சட்டம் வந்து கடுமையாக நடைமுறைப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அதை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ணுறதுக்காக ஒரு மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி அவர்களோட வீட்டில் நடந்துகிட்ருக்கோம். ஸோ அப்படி நடந்துகிட்ருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா
பாரதியார் அங்கே வந்து வருகை புரிஞ்சிருப்பார். பாரதியார்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் வந்து காந்தியடிகள்கிட்ட கேட்பார், இது மாதிரி இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன், அதுக்கு வந்து தங்களால் தலைமை தாங்க முடியுமான்னு சொல்லி பாரதியார் வந்து காந்தியை பார்த்து கேட்பார். இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை இருக்குது, உங்களோட மீட்டிங் வந்து நாளைக்கு வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பார் காந்தியடிகள். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி வைக்க முடியாது, உங்களுடைய போராட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்த்துக்கள் அப்படின்னு என்னோட வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லி எழுந்திரிச்சு போயிடுவார். ஸோ இதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகள் யாரா இது இப்படி இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு வியந்து பாராட்டிட்டு ராஜாஜிட்ட கேட்பாப்புல இது யாருன்னு சொல்லி ராஜாஜி சொல்லுவார், இது வந்து தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லி பழைய புக்கில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் சொத்துன்னு சொல்லியிருப்பாங்க. அதே காந்தியடிகள் வந்து பார்த்திங்கன்னா இவர் தமிழ்நாட்டின் சொத்து இல்லை, இந்தியாவோட சொத்து, இவர் வந்து பார்த்திங்கன்னா பத்திரமா பாதுகாக்கணும்னு சொல்லி சொல்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. 1921 வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் மதுரைக்கு வரார் ரயிலில். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இடுப்பில் மட்டும்தான் துணி அணிஞ்சிருப்பாங்க, இடுப்பில் வந்து வேஷ்டி அந்த மாதிரி தான் அணிஞ்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவரோட எளிமை தவகோலத்துக்கு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அச்சாணியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கானாடு காத்தான், காரைக்குடியில் இருக்கக்கூடிய கானாடு காத்தான் அங்கே போயிருப்பார். அங்கே ஒருத்தர் வீட்டில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பொருள், அலங்கார பொருட்கள் எல்லாமே இருந்திருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் 10ல் ஒரு பங்கு அமௌண்ட்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நான் வந்து அழகு செஞ்சு இது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. ஸோ அதை பார்த்துட்டு அவர் அந்த வீட்டுக்காரர் வந்து தலை குனிஞ்சு நிற்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகள் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து போயிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை. அடுத்து குற்றாலநாதர் கோயிலுக்கு போயிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்க தொடங்கியுள்ளதாக காந்தியடிகள் கூறுகிறார். எங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியை வந்து பார்த்திங்கன்னா கற்க தொடங்கினார்னா, தமிழ் மொழி வந்து எப்போது கற்க தொடங்கினா தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழி வந்து கற்க தொடங்கினார் அப்படின்னு சொல்கிறாரு. ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாகவும் குறிப்பிட்டிருக்காரு. திருக்குறள் வந்து அவரை கவர்ந்த நூல் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1937 சென்னையில் இலக்கிய மாநாடு நடக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகள் தலைமை வகிச்சிருப்பார். ஊவேசா வந்து பார்த்திங்கன்னா வரவேற்பு குழு தலைவராக இருந்திருப்பார். ஊவேசாவின் உரை கேட்ட காந்தியடிகள் இந்த பெரியவரின் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாகிறது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா. அவ்வளோதான். 1919 பிப்ரவரி, 1921 செப்டம்பர் கானாடு காத்தான், மீனாட்சி அம்மன் கோவில், காரைக்குடி கானாடு, ஓகே, குற்றாலநாதர் கோவில், 37 சென்னை இலக்கிய மாநாடு. ஓகேங்களா. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்தியவர் வந்து பார்த்திங்கன்னா மதுரை. காந்தியடிகள் யாரோட அடிநிலையிலும் தமிழ் கற்க வேண்டும்னு சொன்னால் ஊவே சாமிநாதரோட அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய மாநாடு வந்து பார்த்திங்கன்னா சென்னை. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார், குற்றாலம் வந்து அருவி, தமிழ் கையேடு ஜியு போப்பே. ஓகேங்களா. ஓகே. சொற்றொடரில் அமைத்து எழுதுக. காந்தியடிகள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் முதலில் ஏன் நுழையவில்லை? காந்தியடிகள் அதாவது எல்லா சாரரும் வந்து பார்த்திங்கன்னா நுழையிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுமதி மறுக்கப்பட்டிருந்துச்சோ அதனால் அவர் நுழைய மாட்டார். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அது காந்தியடிகள் தமிழ் கற்கும் ஆர்வத்தை ஏற்படுத்திய நிகழ்வு. அதாவது தென்னாப்பிரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு இது பண்ணியிருப்பார், ஜியு போப்போட கையெழுத்து பண்ணியிருப்பார். அப்புறம் 1937 வந்து பார்த்திங்கன்னா வரவேற்பு குழு தலைவராக ஊவேசா இருந்திருப்பார். அவரோட பேச்சை கேட்டுட்டு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கற்கும் ஆர்வத்தை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேலு நாச்சியார் வந்து பார்த்திங்கன்னா 1930 அதில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்திருப்பாங்க. 1730 அதில் 1730 வந்து பிறந்திருப்பாங்க. 1796 இறந்துருப்பாங்க. 1772 பார்த்திங்கன்னா காளையார் கோயில் போரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்காரர் இறந்துருப்பாங்க. ஸோ இதையும் பறி கொடுத்துட்டாங்க, சிவகங்கையும் பறி கொடுத்துட்டாங்க. 1780 வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கையை மீட்டிருப்பாங்க. ஓகேங்களா. வேலு நாச்சியார் அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மன்னர் ஆட்சி செய்த செல்லமுத்து சேதுபதி சங்கந்தி முத்தாத்தாள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே பெண் மகளாக பிறந்திருப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது
ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது இது 3 வந்து பார்த்திங்கன்னா மொழிகள் வந்து சிறப்பாக இது பண்ணியிருப்பாங்க. சிலம்பம், குதிரையேற்றம், வாள் பயிற்சி, வில் பயிற்சி இதெல்லாமே இது பண்ணியிருப்பாங்க. சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் செஞ்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளச்சி நாச்சியார் அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருப்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1772 வந்து பார்த்திங்கன்னா காளையார் கோயில் போர் நடக்கும். 1772 வந்து காளையார் கோயில் போர். அந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது 1772 வந்து பார்த்திங்கன்னா காளையார் கோயில் போரில் முத்துவடுகநாதர் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் கொலை கொல்லப்பட்டார். ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் இவங்க திண்டுக்கல் கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு அடைக்கலம் புகுந்திருப்பாங்க. திண்டுக்கல் கோட்டையில் கோபால் நாயக்கரோட அடைக்கலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருந்திருப்பாங்க. 8 ஆண்டுகள் தங்கியிருப்பாங்க கோபால் நாயக்கரோட உதவியோட. அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா தாண்டவராயர், தளபதி வந்து பார்த்திங்கன்னா பெரிய மருது, சின்ன மருது. ஓகேங்களா. சிவகங்கை சிங்கம் என்று அழைக்கப்பட்டது யாருன்னா சின்ன மருது. வேலு நாச்சியாரின் ஆலோசகராக செயல்பட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அவரும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன மருது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கவலைப்படாத அரசியாரே, நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது அப்படின்னு சொல்லி அமைச்சர் தாண்டவராயர் வந்து சொல்லியிருப்பார். அந்த இனிய நாளை தான் நானும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேலு நாச்சியார் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹைதர் அலி வந்து பார்த்திங்கன்னா 5000 மைசூர்லேருந்து 5000 படை வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருப்பாங்க, குதிரைப்படை வீரர்கள். ஸோ அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் தாண்டவராயர் வந்து சொல்லுவார், ஹைதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே அப்படின்னு அமைச்சர் தாண்டவராயர் சொல்கிறாரு. ஏன்னா நாம் இருவரும் ஹைதர் அலியை சந்திக்க மைசூர் சென்றோம் அல்லவா, அப்போது தாங்கள் அவரிடம் உருது மொழியில் பேசினீர்கள், அப்போது அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியதை நான் கண்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உருது மொழியில் வந்து பேசுனீங்கன்னு கொடுத்துருப்பாங்க. ஜிஎஸ் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா உருது மொழியில் லெட்ரு எழுதணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்த்தா அதுக்கு அந்த மாதிரி ஆன்சர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மை தருகிறது அப்படின்னு சொன்னது சின்ன மருது. இந்த பெரியன்னு வர இடத்துலலாம் சின்ன மருது சொல்லியிருப்பார். ஸோ அந்த பெரியங்கிற இடத்த சின்ன மருது சொல்லியிருப்பார். அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த கூற்று யாரோடது அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ படம் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க காளையார் கோயிலில் போய் மீட்டுருவாங்க. மீட்டதுக்கப்புறம் போகலாம். அதாவது ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் வந்து பார்த்திங்கன்னா தலைமை ஏற்று நடத்தியிருப்பாங்க. இப்போ காளையார் கோயில் வந்து நம்ம கைக்கு வந்து விட்டது, இப்போது நம்ம சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேய விரட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரிய மருது சொல்லியிருப்பாங்க. அவசரம் வேண்டாம், சிவகங்கை கோட்டை வந்து கதவுகள் வந்து மூடப்பட்டிருக்கும். ஸோ விஜயதசமி இதனால் பார்த்துக்கோங்க. விஜயதசமி நாளில் தான் வந்து பார்த்திங்கன்னா கதவுகள் திறக்கப்படும், அப்போ நம்ம படைகள் வந்து உள்ள நுழையலாம் அப்படின்னு சொல்லி வேலு நாச்சியார் சொல்லியிருப்பாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா பெரிய காவல் பார்த்திங்கன்னா இங்கே பெரிய காவல் இருக்குது, இங்கே சின்ன மருது சொல்லியிருக்காரா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்ன மருது. ஸோ பெரிய காவல் இருக்குமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பெண்களுக்கு அப்போ வந்து அனுமதி இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்த உடையாள்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ உடையாளுங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியாரை பற்றி உழவு சொல்ல மறுத்த ஒரு பெண்மணி தான், தகவல் சொல்ல மறுத்த ஒரு மேய்ச்சல் தொழில் செய்கிற ஒரு பெண்மணி தான் வந்து பார்த்திங்கன்னா உடையாள். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு நடுகள் அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா நடுகள் இது பண்ணி அவங்க குதிரையிலேருந்து இறங்கி அவங்க வச்சுருந்த தாலியை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த நடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காணிக்கையாக செலுத்திட்டு உடையாள் புகழ் ஓங்குக அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எப்போ போனாங்க அப்படின்னா விஜயதசமி நாளுக்கு விஜயதசமிக்கு முதல் நாள். ஓகே. ஸோ இங்கேருந்து போகிறாங்க. அதாவது விஜயதசமி முக்கியம் முதல் நாள் வந்து சிவகங்கையை நோக்கி புறப்படுறாங்க. விஜயதசமி அப்போ அவங்க போய் அட்டாக் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. மறுநாள் காலை சிவகங்கை அடைந்தார்கள். ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காலம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1730 to 96 வாழ்ந்த காலம் 1730 to 96. சிவகங்கை மீட்டாண்டு 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேய எதிர்த்து வீரப்போர் புரிந்த யாருன்னா வேலு நாச்சியார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க குயிலி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தன்னோட உடம்புக்கு தானே தீய வச்சுட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயோட ஆயுத கிடங்கில் போயிட்டு குதித்து அந்த கிழங்கு வந்து கொளுத்திடுவாங்க. ஸோ அதான் வந்து வெற்றிக்கு முக்கிய காரணமாகவும் இருந்திருக்கும். ஓகேங்களா. வேலு நாச்சியாரின் வீரம், மருது சகோதரர்களின் ஆற்றல், ஹைதர் அலியின் உதவி, குயிலியின் தியாகம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கையை மீட்கிறதுக்கு உறுதி புரிஞ்சிருக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4 வகை சொற்கள்.
தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருபவை சொல் எனப்படும். ஓகேங்களா? அது ஒன்றும் இல்லை, ஒரு எழுத்து வந்து ஒரு பொருள் தருது, அதே ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களும் வந்து ஒரு பொருளை தரக்கூடியது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கண அடிப்படையில், எதன் அடிப்படையில்? இலக்கண அடிப்படையில் வந்து சொற்கள் வந்து 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படும். ஓகேங்களா? பெயர்ச்சொல், ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் வந்து பார்த்திங்கன்னா பெயர்ச்சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். பாரதி, பள்ளி, காலை, கண்ணு, நன்மை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெயர்ச்சொல். வினைச்சொல் பார்த்திங்கன்னா ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வந்து பார்த்திங்கன்னா வினைச்சொல். செயலை குறிக்கும் சொல் வந்து பார்த்திங்கன்னா வினைச்சொல். ஓகேங்களா? வா, போ, எழுது, விளையாடு. ஸோ ஏதோ ஒரு செயல். ஓகேங்களா? இந்த பெயர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சின்னப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி 6 வகையாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இதில் அந்த பண்பு பெயர் வந்து பார்த்திங்கன்னா நிறம், சுவை, அளவு, வடிவம் அதை வச்சு பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. அதை பின்னாடி பார்க்கலாம். அடுத்து இடைச்சொல் மற்று, ஐ. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடைச்சொல்ல வந்துடும். பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் வந்து பார்த்திங்கன்னா இடைச்சொல். இது முக்கியமானது. பெயர் சொல்லையும் இடைச்சொல்லையும் சார்ந்து வருவது இடைச்சொல். இது வந்து பார்த்திங்கன்னா தனித்து இயங்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தனித்து இயங்காது. அடுத்து உரிச்சொல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது. பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது தான் வந்து பார்த்திங்கன்னா உரிச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. மாநகரம், சால சிறந்தது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உரிச்சொல். வளவனும் தங்கையும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்குவாங்க. பின்வரும் சொல் 4 சொற்கள் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? அப்படின்னு வச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இடைச்சொல். ஓகேங்களா? மாநகரம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மாமொழி வருது, அது உரிச்சொல். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்குவாங்க. சால சிறந்தது அது வந்து பார்த்திங்கன்னா உரிச்சொல் வந்துடும். சொல் வகையை அறிந்து பொருந்தாத சொல்லை வட்டமிடுக. மற்று, ஐ. மற்று, கு, ஐ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடைச்சொல்ல வரும். இங்கே படித்தால்ங்கிறது காமனாக இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடைச்சொல்ல வராது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இடைச்சொல்ல வரக்கூடியது. மதுரை, கால், சித்திரை, ஓடினான். இது வந்து பார்த்திங்கன்னா பெயர் சொல் வரக்கூடியது. மதுரை, கால், சித்திரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயர் சொல்லை குறிக்கக்கூடியது. ஓடினான்கிறது ஒரு செயலை குறிக்கிறது, அது வினைச்சொல். ஸோ அப்படிங்கிறது அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சென்றால், வந்த, நடந்து இதெல்லாமே வினையை குறிக்கிறது. சித்திரைங்கிறது ஒரு பெயரை குறிக்கிறது. ஸோ பெயர் சொல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்று, ஐ இதெல்லாமே இடைச்சொல். மாங்கிறது உரிச்சொல். ஓகேங்களா? ஓகே. பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் பெயரையும் வினையையும் சார்ந்து வரும் சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா இடைச்சொற்கள். பெயரையும் வினையையும் சார்ந்து வரும் சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா இடைச்சொற்கள். தன்மையை மிகுதிப்படுத்த வருவது வந்து பார்த்திங்கன்னா உரிச்சொற்கள். ஓகேங்களா? அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுதேசி நாவாய் சங்கம். 1906 அக்டோபர் 16 1906 அக்டோபர் 16 தான் வந்து பார்த்திங்கன்னா சுதேசி நாவாய் சங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா வஉசி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வஉ சிதம்பரனார் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தவர். உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர். சுதேசி நாவாய் சங்கம் அப்படிங்கிற கப்பல் நிறுவனத்தை பதிவு செஞ்சுருக்காரு. 1906 அக்டோபர் 16 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவர் வஉசி வந்து சென்னைக்கு வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாரதியாரை சந்திப்பதை வந்து வழக்கமாக கொண்டிருந்திருக்காரு. பாரதியார் பாடலை ரொம்ப விரும்பி கேட்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இதை பார்த்துக்கோங்க. இது ஒன்றும் பெருசாக இதில் ஒன்றும் இல்லை. இந்த இது பார்த்துக்கோங்க. இது ஒன்றும் இல்லை. உயிர் எழுத்து தொடங்கும் சொற்களுக்கு முன் வந்து பார்த்திங்கன்னா ஓர் வரும். உயிர்மை எழுத்து சொல்லுக்கு தொடங்கும் முன் வந்து பார்த்திங்கன்னா ஒருன்னு வந்துடும். இதை எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உயிர் எழுத்தா, அதுக்கு முன்னாடி ஓர் போட்டுரும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்து ஓர் போடுறோம். இது நகரம், நான் வந்து முதல் எழுத்து பின்னாடி வரக்கூடிய இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத்து. ஸோ அதுக்கு ஒரு போடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத்து. ஸோ அதுக்கு ஒரு போடுறோம். இதுதான். அதே மாதிரி தான் அது, அஃது. அதே மாதிரி உயிரெழுத்து பின்னாடி உயிரெழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி அஃது போடுறோம். உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா அது போடுறோம். ஓகேங்களா? அதனால் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள். ஓர்
அதாவது ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓர் வரும், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரும். அதே ஓர் இரவுன்னு வரும், ஏன்னா இங்கே உயிரெழுத்து இருக்குது. அதே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஓகே. இதை ஓர் பகல் கூட ஒரு பகல்னு வந்துடும், ஓகேங்களா? அது தப்பு. அதே மாதிரி இங்கே உயிரெழுத்து இருக்குது, ஸோ அது வரும். இங்கே அடுத்து எதுவும் நடக்குது, ஓகே. இங்கே அஃது கொடுத்துருக்காங்க, ஸோ அது வரும். இங்கே உயிர்மெய் எழுத்து இருக்குது. அதே மாதிரி அது ஒரு இனிய பாடல். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5வது பாருங்கள், இனிய பாடலாக. ஸோ அதுக்கு முன்னாடி ஓர் வரும், ஏன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரும். இங்கே ஓர் வந்து அதே மாதிரி இங்கே அந்த ஓருங்கிறது ஃபஸ்ட் எழுத்து ஓவா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஓ வந்துச்சுன்னா அந்த அது வராது, அது வரும். ஸோ இந்த இடத்த நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போது அது ஓர் இனிய பாடல். ஸோ அந்த கரெக்டாக பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அகர வரிசைப்படுத்துக. ஸோ அதை அகர வரிசைப்படுத்து கரெக்டாக பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகர வரிசையில் ஆ அதான் உயிர் எழுத்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அப்புறம் இந்த பக்கம் இது அக்கு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெய்யெழுத்து 18, அதுக்கப்புறம் தான் உயிர்மெய் எழுத்து வரணும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உயிரெழுத்து, அப்புறம் அக்கு ஆயுத எழுத்து, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெய்யெழுத்து, அதுக்கப்புறம் தான் உயிர்மெய் எழுத்து. இந்த ஆர்டர் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொல் அறிவோம். கலைச்சொல் அறிவோம் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரியோட்டிசம்னா நாட்டுப்பற்று, கலைக்கூடம் ஆர்ட் கேலரி, இலக்கியம் வந்து லிட்ரேச்சர், மெய்யுணர்வுனா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி, ஓகேங்களா? ஓகே. நாட்டுப்பற்று பேட்ரியோட்டிசம், கலைக்கூடம்னா ஆர்ட் கேலரி, இலக்கியம்னா லிட்ரேச்சர், மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி, ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ டு ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.